எங்களுக்கு போக்குவரத்தில் பள்ளமாகுது, சில பேர் விழுந்துறாங்க. நாங்கள் கஷ்டம் தான் போகிறோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, இன்னும் செய்யலையே சரியான முறையில், அதனால தான் கேட்குறேன். ஒவ்வொரு முறை மழை வரும்போதெல்லாம் இந்த நிலைமை தான் ஏற்படுது. ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டில் போன தண்ணி நிறைய போயிடுச்சு. கட்டின வீடு கூட ரொம்ப ஒழுகுதுங்க சார். 2 பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க வெளியில வர முடியல, சதன்னு இருக்கு. எங்களுக்கு வேற இடம் எங்கன்னா கொடுத்தா கூட நாங்க கண்டிப்பா போயிடுவாங்க சார். நாங்க இந்த இடத்துல பிள்ளைங்களை வச்சு எங்களால இருக்க முடியாதுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் எங்களுக்கு. இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை பார்க்கவும் இல்லை, இது வரைக்கும் எங்களை யாரும் விசாரிக்கவும் இல்லை. வீடு எரியறப்ப வந்து எங்களை விசாரிச்சாங்க, அதோட இப்ப வந்து எங்களை யாரும் விசாரிக்கலங்க. தெருவுல தண்ணி வந்துடும், நடக்க முடியாது எங்களால. பசங்களை வச்சுக்கின்னு எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. காலைல சேர்த்து பொண்ணு வர வந்துருக்குது, அதனால எங்கே போக முடியல. இறங்கிறதுக்கு கூட பயமா இருக்கு. பாம்பும் எதனா இருக்குமான்னு பயந்துன்னு எங்குமே இறங்க போறது கிடையாது. சரி பசங்களை வச்சுங்க எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு, ஏன்னா பூச்சி இங்கே சிறு பாம்பு, இந்த பூச்சிங்க தவக்கலை எல்லாம் நிறைய வருது, அதால பயப்புதுங்க பசங்க. வழி போய் சஸ்போன் எல்லாம் அடிச்சுன்னு இருக்குது. அது வெளியே தண்ணி இருக்கு, அந்த தண்ணியெல்லாம் போனாதான் இந்த தண்ணியெல்லாம் போகுமே. படகு இடம் இல்லாத, தண்ணி உள்ள வந்து சாப்பாடு செய்ய முடியாத, கொல்ல முடியாத, ரொம்ப கஷ்டப்படுறோம். போன வருஷம் கூட வந்து போனாங்க, இதே மாதிரி தான் நைட்ல வந்தாங்க. அவ்வளவு தண்ணியில இருந்தோம் நாங்க. ரொம்ப வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி வந்துடுச்சு, தூக்கமே இல்ல எங்களுக்கு. ராவும் பகலும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஹோட்டல்ல வாங்க முடியும்? கடையில வாங்கி சாப்பிட்றோம். எங்களுக்கு போக்குவரத்தில் பள்ளமாகுது, சில பேர் விழுந்துறாங்க, பள்ளமாகுது, அந்த இடத்துல சரி பண்ணுங்க. நாங்கள் கஷ்டம் தான் போகிறோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. எங்கள் வீடு தான் இது, தண்ணியில் தான் நாங்கள் கலக்கிறோம். எங்கள் புருஷன் மாடி மருந்து வந்து அவரு 4 வருஷம் ஆச்சு வேலைக்குன்னு போய். கொல்றாங்க, எதுவுமே எங்களுக்கு ஏழைங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. நாங்கள் இந்த மழையில் அவஸ்தைப்படுறோம் ஐயா. நீங்க தான் அதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும். வீட்டு உள்ள தண்ணி வருது, எங்களுக்கு படுக்க முடியல, தூக்கம் இல்லை, உட்காந்துன்னு நாங்க இங்க படுறாங்க கஷ்டம். முதலமைச்சர் யாரு வந்து பாக்குறாங்க இங்க? ஒவ்வொரு மழைக்கும் இந்த நிலைமை தான் சார். எவ்வளவுதான் சொல்லிட்டாலும் கூட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு முறை மழை வரும்போதெல்லாம் இந்த நிலைமை தான் ஏற்படுது. மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழையால தான் கஷ்டப்படுறாங்க. வேற எதுல தாழ்ந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்க. இந்த வீட்டுல போன தண்ணி நிறைய போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிலர் 5 தெரு இருக்குதுங்க. இங்க கென்னடி நகர்ல 5 தெரு இருக்குது. 5 தெருல மோஸ்ட் ஆஃப் வீடுங்க இப்படிதான் இருக்குது.